அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களை, பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் நாம் அனுபவித்திருக்கின்றோம். தனிப்பட்ட விதத்தில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இணைந்திருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகின்றார். பதுவை அந்தோணியாரின் வழியாக பலவிதமான புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கடவுளுக்கு நன்றி கூறவும், மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கவும் இங்கு வந்திருக்கின்றோம். எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையிலே கடவுள் தனிப்பட்ட விதத்திலே பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையால் தொட்டாரோ, நாம் உணர்ந்தோமோ, அதே போல் கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த உலகம் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய சமூகம் அனுபவிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் கடவுளை விட்டு விலகி செல்கின்றார்களோ அவர்களை தனிப்பட்ட விதத்தில் கடவுள் தொட்டு அவர்களையும் தன்னுடைய அரவணைப்பிலே தன்னுடைய மந்தையிலே இணைக்க வேண்டும் என்று நாம் தனிப்பட்ட விதத்திலே மன்றாடுவோம். இவ்வாறு ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பு பதுவை அந்தோணியார் பதுவை நகரிலே வாழ்ந்தபோது கடவுளை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தை பதுவை அந்தோணியாருடைய ஜெபத்தாலும் தவத்தாலும் கடவுள் தன் பக்கம் அழைத்தாரோ, அதே போல் இந்த உலகம் கடவுளுடைய அமைதியை உணர வேண்டும், அருளை உணர வேண்டும், தன் பக்கம் கடவுள் பக்கம் வர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். பதுவை அந்தோணியாருடைய விழாவிற்காக நாம் கொடியேற்ற இருக்கின்றோம். இந்த ஒரு கருத்தை முன்வைப்போம். பலவிதமான மன அழுத்தத்தாலும் பலவிதமான மன பலவீனத்தாலும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்கின்றோம். பாரத்தோடு வந்த நாம் ஆசிர்வாதத்தோடு செல்ல வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுவோம். இதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. மனவருந்தி இந்த தூய பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக்கி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வரை உள்ள இறை வாக்கியங்கள். அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும்.
எனக்கு நீதி அருள்கின்ற ஆண்டவரே, நான் மன்றாடும்போது எனக்கு பதில் தாரும். என் நெருக்கடியில் இருக்கும்போது நீர் எனக்கு துணை புரிவீர். எப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, இவ்வளவு காலம் எனக்கு மாட்சியை இழுக்கை கொண்டு வருவீர்கள். எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள். எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள், சினமுற்றினாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சி விட மேலான மகிழ்ச்சி நீர் என் உள்ளத்துக்கு அளித்தே. மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்துக்கு அளித்தே. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது மக்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, புதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, நான் முன்னுரையில் கூறியது போல நாம் தனிப்பட்ட விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவருடைய அன்பையும் அரவணைப்பையும் தனிப்பட்ட வித வழிகாட்டுதலையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதனால்தான் நாம் ஒவ்வொரு வாரமும் அந்த நன்றியை வெளிப்படுத்தவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறவும் நாம் இந்த பேராலயத்தில், இணை பேராலயத்திலும் பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கும் நாம் வருகின்றோம். இந்த அன்பை ஒவ்வொரு மனிதனும் சுவைக்க வேண்டும். கடவுளுடைய அருளை ஒவ்வொருவரும் சுவைத்தால், அனுபவித்தால் உலகம் மாறிவிடும். இதை மிகவும் அழகாக பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு உன்னதமான புனிதர். அவருடைய விழாவிற்காக நாம் கொடியேற்றவிருக்கின்றோம். இது நமது கருத்தாக இருக்கட்டும். மனபாரத்தோடு வருகின்ற ஒவ்வொருவரும், இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய அமைதியும் ஆற்றலையும் கடவுளுடைய அருளையும் உணர்ந்து ஆசீர்வாதத்தோடு செல்ல வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிறிஸ்துவ மதிப்பீடுகளின் சாரமாக இருக்கின்ற, அதை வெளிப்படுத்துகின்ற மலை பொழிவுடைய தொடர்ச்சி இன்றைய நற்செய்தி வாசகம். முதல் 12 வசனங்கள் இயேசுடைய மலை பொழிவை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றது. பிறகு 13வது வசனத்தில் நாம் இன்று வாசிக்க கேட்டோம். நாம் நம்முடைய வாழ்க்கை ஒளியாக இருக்க வேண்டும் என்றால், எவ்வாறு நம்மளுடைய உணவிற்கு உப்பு இன்றியமையாததாக இருக்கின்றதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை சுவை உள்ளதாக, சுவை ஊட்டுவதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த மதிப்பீடுகளை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கின், கிறிஸ்துவ அரசின், இறை அரசின் மதிப்பீடுகளுடைய சாரம். பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே மிகவும் அழகாக ஒன்றை வெளிப்படுத்துகின்றார். அவர் லிஸ்பன், போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே பிறந்தவர். பிரான்சிஸ்கன் சபையிலே, துறவர சபையிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிறகு ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு அவர் மறைபோதகராக போக வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டு கப்பலிலே செல்கின்றார். பிறகு அங்கு மிக பெரிய புயல் ஏற்பட்டு மீண்டும் அவர் கரை சேர்க்கப்பட்டார். அவருடைய விருப்பம் ஒரு மறைபோதகராக ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் கடவுள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றார். இந்த புயலால் அவர் கரை சேர்க்கப்பட்டார். அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை மாறுகின்றது.
மனிதர்களாகிய நாம் நமது திட்டத்தை வைத்திருக்கின்றோம். நாம் பலவிதமான மதிப்பீடுகளின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை போக்கை வாழ்க்கையிலே முடிவுகளை எடுக்கின்றோம். எது நமக்கு நிறைவுள்ளதாகவும் கடவுளுடைய ஆற்றலை உணர வைப்பதாகவும் கடவுளுடைய அருளை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் என்றால், எப்பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மையே அர்ப்பணிக்கின்றோமோ, கடவுளுடைய திட்டத்தை அறிகின்றோமோ, கடவுள் என்றும் தோல்வியுற முடியாது. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அவருடைய அருளால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகின்றோம். வாழ்க்கையில் நடக்கும் பல சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற ஒன்றாக தான் இருக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையை துவள வைக்கும் ஒன்றாக இருக்காது என்பதை நாம் நம்பிக்கையில் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை பதுவை அந்தோனியார் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றார். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அசிசியாரை சந்தித்து பதுவை நகருக்கு அனுப்பப்படுகின்றார் கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே. பிறகு அதை தன்னுடைய திட்டமாக இருந்தாலும் கீழ்ப்படிதலின் வழியாக ஒரு துறவையாக இருந்து பதுவை நகருக்கு சென்று பிறகு அங்கே புதுமைகளை செய்து அந்த பாவ நிலையிலே உலகப் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நகரை இறை ஆற்றலை பெறுகின்ற நகரமாக மாற்றி ஒரு புனித நகரமாக மாற்றுகின்றார். இதுதான் வரலாறு. இரண்டாவது கருத்து, இன்றைய முதல் வாசகம், எலியா இறைவாக்கினர் மிகவும் துவண்டு போயிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் கொடும் பஞ்சம் அங்கே ஏற்படுகின்றது. இவர் கடவுள் கொடுத்த பணியிலிருந்து அவர் ஓட வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கின்றார். அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடுமை பஞ்சம் ஏற்படுகின்றது மழை இல்லாத காரணத்தில். வார்த்தை கூறுகின்றது 17வது அதிகாரம் அரசர் புத்தகம் முதலாவது புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 17வது அதிகாரத்தை வார்த்தை கூறுகின்றது. இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வாக்கு இவருக்கு வருகின்றது. எலியா இறைவாக்கினருக்கு, நீ போ, அங்கே ஒரு கைம்பெண் உனக்கு உணவளிக்க நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றது. இறைவாக்கு வருகின்றது. அதே போல் இவர் செல்கின்றார். அங்கே கைம்பெண்ணை பார்க்கின்றார். அவளிடம் சிறிது மாவும், அவருக்கு ஒரு மகன் இருக்கின்றான், குழந்தை, சிறிது மாவும் சிறிது எண்ணெயும் இருக்கின்றது. ஆனால் அங்கே கடவுளுடைய அருள் இருப்பதால் இவர் உண்ணும் வரை அந்த மாவு குறையவில்லை என்று வார்த்தை கூறுகின்றது. பிறகு இவர் ஆசீர்வதித்து விட்டு செல்கின்றான். இது வார்த்தை. பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அருளை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை பெற்ற அந்த பதுவை நகரிலே, பாவம் நிறைந்த அந்த பதுவை நகரிலே, அடிமையாக செல்வந்தர்கள் வைத்திருந்த அந்த நகரிலே, தூய்மைக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்த அந்த நகரிலே இவர் இறை வார்த்தையை கொண்டு செல்லும் பொழுது அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலகட்டத்தில் இவரும் மனம் துவண்டு கடவுளிடம் முறையிடுகின்றார். அந்த கோபத்திலே அவர் அருகில் இருந்த கடலுக்கு சென்று அவர், மீன்களே நீங்களாவது கேளுங்கள் என்று அவர் போதிக்கின்றார். அந்த கோபத்திலே அவர் கேட்கின்றார். வரலாறு கூறுகின்றது, அந்த மீன்கள் இவருடைய வார்த்தையை கேட்டன என்று. இதை பார்த்த மக்கள் மனமாறுகின்றார்கள். இவருடைய வார்த்தை எவ்வாறு வளமுள்ளதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்தார்கள். இது பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை. இறை வார்த்தையை கேட்காத இடத்துல கடவுளுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட பதுவை அந்தோனியார் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றான். ஜீவராசிகள் கடவுளுடைய படைப்பிலே அருளால் வாழ்கின்றவர்கள் அனைவருமே இறைவனுடைய வார்த்தை கேட்பார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு மிகவும் ஒரு அருமையான உதாரணமாக இருக்கின்றது. எந்த அளவிலே இவர் கடவுளுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்டார், இறை வார்த்தையை உள்வாங்கி இருந்தார் என்பதற்கு
2 மிக பெரிய உதாரணம் இருக்கின்றது. ஒன்று, இதுதான் நம்ம காணாமற் போன பொருட்களை கண்டுபிடிப்பவர் என்பதை என்ற ஒரு பழக்கத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். ஏதாவது காணா போச்சுன்னா உடனே 15 அந்தோனியாரிடம் ஜெபிச்சா கிடைத்துவிடும். இவர் திருப்பாடலுடைய விளக்கத்தை எழுதுகின்றார். ஜபத்திலும் தவத்திலும் ஆண்டவருடைய அருளால் வழிநடத்தப்படுகின்றார். அந்த விளக்க விரிவுரையை எழுதிய பிறகு இவருடைய நண்பர் ஒருவர் இதை எடுத்துவிட்டு திருடிவிட்டு சென்று விடுகிறார். அவர் துறவற சபையை விட்டு வெளியே போக வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டார். இதை எடுத்துவிட்டு செல்கின்றார். இதை பார்த்த பிறகு பதுவை அந்தோனியார் கதறி அழுகின்றார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு விளக்க உரை எழுதியிருக்கின்றேன், எவ்வாறு இது காணா போகும்? இதை எடுத்துக்கொ, நீ இதை தவறவிட நீ எப்படி முடியும்? எப்படி அனுமதிக்க முடியும் என்று கடவுளிடம் முறையிடுகின்றார். இதை எடுத்துக்கொண்ட சென்றவர் மனம் மாறி அவர் திரும்பி வந்து இதை இவரிடம் கொடுக்கின்றார். பிறகு அவரும் மனம் மாறி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார். நண்பர்களே, இதுதான் இதற்கு இதனுடைய பாதுகாவலராக காணாமற் போன பொருட்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதற்கு வரலாற்றிலே நடந்த நிகழ்வின் பின்னணி. எந்த அளவிற்கு இவர் இந்த கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கியிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நாம் இன்றைய பதிலுரை பாடலிலே மிகவும் அழகாக இந்த ஒரு தன்மையை, இந்த ஒரு பொருளை வெளிப்படுத்துகின்றது. உலகம் காட்டும் வழி ஒரு வெறுமை வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக, வெறுமை வாழ்க்கைக்கு இட்டு செல்கின்றதாக இருக்கும். கடவுளுடைய அருள், கடவுளுடைய வார்த்தை நாம் உள்வாங்கும் போது நாம் நிறைவுள்ளவர்களாக, அமைதி உள்ளவர்களாக வாழ்கின்றோம் என்பதை இன்றைய பதிலுரை பாடல் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றது. மிகவும் உலக பார்வையிலே புலமை பெற்ற தலை சிறந்த போதகராகவும் நன்றாக கற்று தேர்ந்தவராகவும் தேர்ச்சி பெற்றவராகவும் வாழ்ந்த பதுவை அந்தோனியார் ஒரு நிகழ்வில் இவருடைய சுப்பீரியர், துறவற சபையின் சுப்பீரியர், ஒரு திருப்பலியிலே அவர்களுடைய சபையுடைய ஒரு மிகப்பெரிய நிகழ்வில் வர காலம் தாமதமாகிவிட்டது. பிறகு அங்கிருந்த பொறுப்பாளர் இவரிடம் வந்து, பதுவை அந்தோனியாரே, நீங்கள் ஏன் இன்று மறையுரை ஆற்றக்கூடாது? நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்று அந்த நேரத்திலே கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் இந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். கொஹேலத் என்கின்ற சபை உரையாளருடைய துவக்க அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருகின்றது. இந்த உலகம் வெறுமையானது, அனைத்துமே வெறுமையானது என்பதை வெளிப்படுத்துகின்றார். அதை கூறி இந்த வெறுமையான வாழ்க்கையிலே எது நிறைவை கொடுக்கின்றது என்றால் இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆற்றல் தான் என்பதை அதை வெளிப்படுத்தி துறவியாக முன்வருகின்ற அவர்களுக்கு, துறவியாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு நிறைவை கொடுப்பது கடவுளுடைய அன்பும் அருளும் அவருடைய பணியை செய்யும் அந்த மனநிலையும் தான் என்பதை உலக பார்வையிலே புகழ்வாய்ந்த பதுவை அந்தோனியார் இந்த கருத்தை முன்வைக்கின்றார். அவர் எந்த அளவுக்கு தாழ்ச்சியாக இருந்தார் என்பதை இதை வெளிப்படுத்துகின்றது. நீங்கள் மலை பொழிவை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றது. இந்த தாழ்ச்சியோடும் சாந்தத்தோடும் இரக்கத்தோடும் இந்த கனிவுள்ள மனதோடும் நாம் இருக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் மிகுதியாகின்றது. இதற்கு எதிர்மாறான கருத்தை தான் உலகம் காட்டுகின்றது. நீ என்கின்ற அந்த தன்னலத்தை ஊற்றுகின்றது. நான் என்ற அந்த கர்வத்தினால் வாழ வேண்டும் என்று இந்த கருத்தை முன்வைக்கின்றது. தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சியை மிகவும் பாராட்டுகின்றது, பெருமைப்படுத்துகின்றது. அது வெறுமை என்பதை புகழ்வாய்ந்த
பதுவை அந்தோனியார் மிகவும் அழகாக கூறுகின்றார். இது இவருடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மை. இதே காலகட்டத்திலே வாழ்ந்த மிகவும் புகழ் வாய்ந்த இன்றும் இறையியல் கருத்துக்களை முன்வைக்கின்ற புனித தாமஸ் அக்வைனஸ் இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் 2 மிகப்பெரிய புத்தகங்களை இன்றும் அது கிளாசிக்கல் புக் என்று கூறுவார்கள். அதன் அடிப்படையிலே தான் நாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளையும் இதனுடைய ஆழத்தையும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 2 சும்மா தியோலோஜிக்கா என்ற புத்தகங்கள் இதை எழுதிவிட்ட பிறகு அவர் 3வது புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுது இறை அனுபவத்தை பெறுகின்றார். அதற்குள் இவர் உலகம் முழுவதும் புகழ் வாய்ந்தவராக வாழ்கின்றார். இதே பதுவை அந்தோனியார் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய அதே நூற்றாண்டிலே அந்த இறை அனுபவத்திற்கு பிறகு அவர் கூறிய வார்த்தை, I consider everything as a trash. Entire world praises me, but I consider these 2 works as trash. உலகமே என்னை இந்த சும்மா தியோலோஜிக்கா என்ற இந்த 2 புத்தகங்களுக்காக என்னை மிகப்பெரிய புகழ்வாய்ந்த ஒருவராக கருதுகின்றது. ஆனால் நான் இந்த இறை அனுபவத்தை பெற்ற பிறகு இவை அனைத்துமே ஒரு குப்பை என்று கருதுகின்றேன் என்று செயின்ட் தாமஸ் அக்வைனஸ் மிகவும் அழகாக இவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்றார். இதைதான் பதுவை அந்தோனியாரும் வெளிப்படுத்தினார். இவருடைய சபையின் தலைவராக வாழ்ந்த அசிசியாருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாம் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ வேண்டும் என்றால் இதுதான் இறைவனுடைய திட்டம். முதலில் நாம் கடவுளுடைய திட்டத்தை அறிய வேண்டும். பெற்றோர்களாகி நீங்கள் இருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன திட்டம் வைத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் ஜெபித்து அதை உணர உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து அதை உணர நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் அந்த முழுமையான நிறைவை காண்கின்றோம். மற்ற அனைத்துமே ஒரு பொருளற்றதாக இருக்கின்றது. இதை பதுவை அந்தோனியார் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றார். இறை மறைப்போதகராக ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் கருதினார். கடவுள் இந்த திட்டத்தை அந்த புயல் வடிவிலே இவருக்கு வெளிப்படுத்தி பிறகு பதுவை நகருக்கு வருகின்றார். 2வது, கடவுளால் வழிநடத்தப்படுகின்றவர்கள் எதற்கும் ஐயப்பட தேவையில்லை. கடவுளுடைய வார்த்தையிலே வழிநடத்தப்பட்டால் கடவுள் என்றும் கைவிட மாட்டார். இன்றைய முதல் வாசகத்திலே எவ்வாறு எலியா இறைவாக்கினரை கடவுள் காப்பாற்றினார். பதுவை நகரிலே மிகவும் துவண்டு போன அந்தோனியாருக்கு மிகவும் அற்புதமான விதத்தில் இவருக்கு சொல்வன்மையினால் இவரை கடவுள்தான் வழி நடத்துகின்றார் என்பதை அந்த மீன்கள் கேட்டதிலே மற்றவர்களும் இவருடைய வல்லமை உணர்ந்தார்கள். ஆகவே கடவுளுடைய அருள்னால் வழி நடத்தப்படுபவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார்கள். 3வது, நாம் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகம் காட்டும் வழிக்கு நாம் ஒரு அடிமைகளாக வாழாமல் நம்மிடம் இருக்கும் அனைத்துமே கடவுள் நமக்கு அருளிய கொடை என்று உணர்ந்து நாம் இறை அரசின் மதிப்பீடுகளோடு தாழ்ச்சியோடு வாழும் பொழுது நாம் இறைவனை பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும் நம்மளுடைய அனைத்துமே பகிர்ந்து வாழ்பவர்களாகவும் நிறைவு உள்ளவர்களாகவும் வாழ்வோம். வரலாற்றிலே நடந்த ஒரு உண்மையோடு 2 உண்மைகளோடு ஒரு நிகழ்வோடு என்னுடைய சிந்தனையை முடித்துக் கொள்கின்றேன். முதலாவது, மதர் ட்ரீசாவை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். மதர் ட்ரீசா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்பு மிகவும் புகழ் வாய்ந்த அந்த காலகட்டத்தில் புகழ் வாய்ந்த மிகவும் அழகிய
ஒரு பெண் என்று கருதிய இளவரசி பிரின்சஸ் டயனா இறந்தார். ஆகஸ்ட் 30 1997 இந்த நாள் மதர் ட்ரீசா இறந்தாரோ செப்டம்பர் 5 இவருடைய அடக்கம் நடைபெற்றது. அப்பொழுது அடுத்த நாள் வந்த செய்தித்தாளிலே இந்த ஒரு வார்த்தை இருந்தது. The world remembers Princess Diana, but she will move into oblivion. Mother Teresa will be remembered forever. இந்த உலகம் இளவரசி டயனாவை மிகவும் பெரிதாக இப்பொழுது பாராட்டுகின்றது. ஆனால் இவளுடைய புகழ் மறைந்து போகும். உங்கள்கிட்ட கேட்டால் பிரின்சஸ் டயனா வயசானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இளம் பிள்ளைங்களுக்குலாம் தான். ஆனால் மதர் ட்ரீசா சின்ன குழந்தைகளுங்க சொல்லுவாங்க. உலகம் மறந்துவிடும், ஆனால் மதர் தெரேசாவுடைய அன்னை தெரேசாவுடைய புகழ் உலகம் முடியும் வரை நிலைத்து நிற்கும் என்று ஒரு செய்தித்தாளிலே வந்த ஒரு உண்மை. மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இந்த மலைப்பொழிவு. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். அவர் மறையும் பொழுது ஜனவரி 30 1948 நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பிறகு ஜனவரி இறந்தார். அப்பொழுது நீங்கள் காந்தி என்ற அந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் அழகாக இந்த செய்தித்தாளுடைய உண்மையான செய்தித்தாளுடைய அந்த புகைப்படத்தை காண்பிக்கும். அது நாளிதழில் அடுத்த நாள் நாளிதழில் இந்த ஒரு வார்த்தை வந்தது. The conscience of the world is dead. உலகின் மனசாட்சி இறந்து கிடக்கின்றது என்று ஒரு நாளிதழில் இடம்பெற்றிருக்கின்றது. உலகிற்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்றால், உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இறை அரசின் மதிப்பீடுகளின் அடிப்படையிலே வாழும் பொழுது எந்த ஒரு சக்தியும் நம்மை அழிக்க முடியாது. எந்த ஒரு வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வினாலும் நாம் துவண்டு போக மாட்டோம். ஏனென்றால் நம்மை வழி நடத்துவது இறைவனுடைய அருள், நமக்கு இலக்காக இருப்பது இறைவனுடைய சித்தம். ஆகவே இன்றைய திருப்பலியிலே நாம் இந்த ஒரு கருத்துக்காக இறைவனை வேண்டுவோம். என்றும் இறைவனுடைய திட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையும் அதன்படி வாழக்கூடிய அந்த மன தைரியத்தையும் அருளையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்றும், பொறுப்பிலே இருக்கின்ற நாம் பெரியவர்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இறைவனுடைய திட்டத்தை உணரக்கூடிய அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையும் நமக்கு அருளை இறைவனுடைய அருளை வேண்டுவோம். ஏனென்றால் இறைவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் நமக்கு நிறைவு இருக்கின்றது. அந்த திட்டத்தை அறிந்து நாம் அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் காட்டுவது தற்பெருமையோடு வாழ் என்பது, இது வீண், நம்மை அழித்துவிடும் என்பதை பதுவை அந்தோணியார் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்றார். தாழ்ச்சியோடும் சாந்தத்தோடும் நாம் வாழும் பொழுது நாம் மிகவும் நல்ல பிரகாசமாக இருக்கும் ஒளியாகவும் இருளை அகற்றும் ஒளி உள்ள வாழ்க்கையாகவும் நாம் வாழ்வோம். எவ்வாறு உப்பு உணவிற்கு சுவை ஊட்டுகின்றதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் சுவை ஊட்டும் வாழ்க்கையாக இருக்கும். இவ்வாறு வாழும் பொழுது நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த ஒரு கருத்திற்காக நாம் இறைவனிடம் புனித பதுவை அந்தோணியார் மூலம் வேண்டுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் பதில். புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை பேரன்பையும் உறுதிமொழியையும் என்றென்றும் நினைவு கூறுகின்ற தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தங்கள் வாழ்விலும் செயல்பாடுகளிலும் உமது வல்லமை மிக்க பிரசன்னத்தை கண்டு அனுபவித்து உம்மிடமிருந்து கேட்டவை கண்டவை அனைத்தையும்
தங்களுடைய வாழ்விலே பிரதிபலித்து வாழ அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை அளித்து காத்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புடன் வழிநடத்தும் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து மக்கள் நலம் பேணும் தியாக உள்ளம் கொண்டவர்களாய் மக்களின் வளர்ச்சிக்கான பணிகளில் ஈடுபாட்டுடன் உழைத்திட வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, இன்று எமது திருத்தலத்தில் புனித அந்தோணியாரின் கொடியை ஏற்ற இருக்கும் இந்நாளிலே புனித அந்தோணியாரை நாடி தேடி வந்திருக்கும் நம் அனைவரையும் அவரின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். புனித அந்தோணியாரின் பரிந்துரையாலும் பாதுகாப்பினாலும் அவரின் ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கவும், இறை பராமரிப்பில் எப்பொழுதும் இணைந்து செயல்பட அன்பின் சாட்சியாய் இறையாசீரில் வளர்வதற்கு தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலியை நன்றியின் திருப்பலியாகவும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதோடு இணைந்து ஜோ பிரான்சிஸ் அசசி தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். அதோடு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் நாம் வேண்டுவோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையே உம்மில் சரணடைந்தேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையே உம்மில் சரணடைந்தேன். நிலையான உறவில் நிலைத்து நின்றேன், நிலையான உறவில் நிலைத்து நின்றேன். நிறைவாய் வாழ்ந்திடுவேன். தந்தேன் பலியினில் என்னை தந்தேன், என் தந்தையே உம்மில் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான திருப்பலி எல்லாம் தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூத அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறியே தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தொன்போஸ்கோ, புனித பதுவை அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.